எல்லா வீட்லேயுமே சிம்பிளான ஒரு ரெசிபி கைவசம் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி தான் நடக்கலை சட்னி. ஸோ நடக்கலை வந்து பொன்னிறமாக வறுத்துக்கணும். ஸோ வறுக்கிறப்பவே யார் யார் அந்த நடக்கலை எடுத்து சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வறுத்த நடக்கலை. நல்லா பொன்னிறமாக வறுத்துருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு நடக்கலை சட்னி சூப்பராக இருக்கும். ரொம்ப கருகிருச்சு அப்படின்னா டேஸ்ட்டே மாறிடுங்க. ஸோ ஒரு கைப்பிடி அளவு நடக்கலை போட்டுக்கலாம். தோலை வந்து தொளிச்சிருங்க, அப்போ தான் சட்னிக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்துட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. பெரிய வெங்காயம் டேஸ்ட் கொடுக்காது. சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. ஒரு 3 வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. 3 பூண்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு புளிப்பு சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நைட் டைமில் வந்து புளிப்பு கொஞ்சம் குறைச்சிக்குங்க. 1/4 ஸ்பூன் சீரகங்க, தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்குங்க. ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டிருக்குறோம், தேங்காய் துருவல் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா சூப்பரான நடக்கலை சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் சாப்பாட்டுக்குமே வச்சு சாப்பிட்லாம். சட்னி வந்து ரொம்ப நெகுன்னு அரைச்சிடாதீங்க. இது மாதிரி இருக்கணும். ரொம்ப நெகுன்னு அரைச்சிங்கன்னா டேஸ்ட் இல்லாமல் போயிடும். இப்போ வந்துட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கிங்க. செக்கெண்ணெய் பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது. நம்ம செக்கெண்ணெய் வீடியோ கூட போட்டிருக்குறோம், பாருங்கள். 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்குறோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்குங்க. கருவேப்பிலை சிறிதளவு போட்டு அந்த சட்னியில் எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பரான நடக்கலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த சட்னி பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நடக்கல்ல கொஞ்சம் பித்தத்தை ஏற்படுத்துங்க. அதனால் நடக்கலை சட்னி இது மாதிரி சாப்பிட்டு சிறிதுண்டு வெல்லம் இல்லை கருப்பட்டி சாப்பிட்டுக்குங்க. ஆரோக்கிய தேடலுக்கு சப்ஸ்கிரைப் நிகழ்மகிழ்.